கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து திரும்பியிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. திமுகவுடைய முப்பெரும் விழா இன்று கரூரில் நடந்தது. முப்பெரும் விழாவில் பேசிய முதல்வர் திரு ஸ்டாலின் அதிமுகவுடைய அண்ணா இசத்தை பழனிசாமி அடிமையிசமாக மாற்றிவிட்டார் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுடைய பேசுபொருள். பழனிசாமியின் ஆளுமையை ஏன் குறிவைக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், என்ன நடந்தது? மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இருவருடைய சந்திப்பில், அதாவது இருவருடைய சந்திப்பில் மற்ற வேலுமணி, கேபி முனுசாமி அவங்கெல்லாம் கூட இருந்தபோது, சிவி சண்முகம்லாம் இருந்தபோது ஒரு பொதுவான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்தித்து பேசியிருக்கார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதுவரையும் வெளியில் வரல. பட்டு நடக்கிற விஷயங்கள்லேருந்து எதுக்காக அவர் போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி யூகிக்கிறோம்னா, முதல் நாள் இரவு வடமணி கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள்லேருந்து தான் நம்ம யூகிக்கிறோம். அந்த கூட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு, துரோகிகளெல்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் ஆட்சியை கவுக்க முயன்ற துரோகிகளை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை காப்பாற்றினது பாஜகன்னு சொல்கிறாரு. இந்த கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணவங்களாம் நடு ரோட்டில் நிற்பாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் அவர் டெல்லிக்கு போகிறார். ஆக்சுவலாக டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவர் அமித்ஷாவுக்கு கன்வே பண்ணுறார். நான் விலகி போனவங்களையும் விலக்கப்பட்டவங்களையும் நான் சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை, அந்த விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்றத இங்கேயே தெளிவுபடுத்துகிறார். அது ஐபி ரிப்போர்ட்லாம் போகல உங்களுக்கு அவர் என்ன பேசினார்னு, அது இங்கேயே தெளிவுபடுத்திட்டு தான் போகிறார். ஆனால் அதே சமயம் அந்த மாதிரி சொல்லிட்டோன்றதுக்காக ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இது மாதிரி பாஜக தான் ஆட்சியை காப்பாற்றிது. ஆட்சியை பாஜக காப்பாற்றலை, ஆட்சியை பாஜக காப்பாற்றவே இல்லை. ஆக்சுவலாக இவரை ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டு ஆட்சியை கலைக்க பார்த்தது பாஜக. அதான் அடிப்படையான விஷயம். அது தப்பாக அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சாங்கன்றது வேறு விஷயம். அப்புறம் நடுவில் தினகரன் 18 பேரை வெளில அமிச்சது மூலமாக அந்த மெஜாரிட்டியை குறைச்சி அவங்க ஆட்சியை கண்டினியூ பண்ணாங்கிறது வேறு விஷயம். ஒருவேளை மிச்சம் மீதி இருக்கிற ஒரு 3 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்டாங்கன்றத சொல்கிறாருன்னு தெரியாது. பட் நம்பிக்கை தீர்மானம் வந்தபோது முதல்ல ஓபிஎஸ் தான் அதை எதிர்த்து ஓட்டு போட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தூண்டி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான், தர்மயுத்தெல்லாம் தூண்டி விட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்களே சேர்த்து விட்டாங்கன்றதை பார்த்தோம். அதனால் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அவர் போய் அவர் போனதோட முக்கியமான மிஷன் என்னென்னா, செங்கோட்டையன் அந்த ஒருங்கிணைப்பு அந்த விஷயத்தை சொன்ன பிறகு, இவர் பதவி விட்டு நீக்கின பிறகு நீக்கப்பட்ட ஒருத்தரை அமித்ஷா சந்திக்கிறார் இல்லையா, நிர்மலா சீதாராமன். அதுதான் இவருக்கு ஷாக் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அதை பற்றி தெளிவாக விசாரிக்கிறதுக்காக, தெளிவாக இவருடைய நிலைப்பாட்டை சொல்கிறதுக்காக தான் இவர் அங்கேருந்து போகிறார். இவர் ஆக்சுவலாக இல்லை பேச முடிஞ்சதா, தெளிவாக சொல்ல வேண்டியதை சொல்ல முடிஞ்சதா? இல்லை ஆக்சுவலாக சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக அது ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக இது வரையும் யாருமே வெளிப்படையாக எதுவுமே சொல்லவே இல்லை. பட் பல சோர்ஸ்லேருந்து நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, அவர் தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்றதான் சொல்லிட்டாரு. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க உங்கள் உட்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கட்சி பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணி பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, உங்கள் கட்சியும் பலவீனமாக இருக்குது. அப்போது இரண்டையும் நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நீங்கள் முதலமைச்சராக ஒரு இதில் இருக்கீங்க, நீங்கள் அந்த ப்ரப்போசலில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் முதலமைச்சராகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணுமே தவிர இருக்கிறவங்களை வெட்டி விட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சமயத்தில் 26 தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல். இதில் நீங்கள் தோத்தீங்கன்னா உங்கள் தலைமைக்கே கேள்வி. இப்போ நீங்கள் அவங்கள சேர்த்தா உங்கள் தலைமையே பிரச்சனையாகும் சொல்கிறீங்க. ஆனால் 26 தேர்தல் நீங்கள் தோத்தீங்கன்னா உங்கள் தலைமையே பிரச்சனையாக வரும். அதனால் நீங்கள் உங்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை உணர்ந்து நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். தினகரன் போன்றவர்களை நீங்கள் நம்ம சேர்க்கணும், ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்கணும். அவங்க ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவர் இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அவங்கள இனிமேல் சேர்க்கறதா இல்லை, யார் இனிமேல் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தாலும் அவங்கள நீக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், எங்கள் கட்சி இப்போ ஏற்கனவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு இவர் ஜஸ்டிஃபை பண்ணுறார். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மறுபடியும் இப்போ யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. யார் கை ஓங்கி இருப்பதாக தெரியுது? திரு எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கி இருப்பதாக தெரியுதா, திரு அமித்ஷாவுடைய கை ஓங்கி இருப்பதாக தெரியுது அந்த சந்திப்பின் மூலம்? இல்லை, இதில் வின் வின் சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேருக்குமே. அவங்க சொல்கிறத சொல்லிட்டாங்க.
நீங்கள் வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் உங்கள் கட்சி விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணபடி அப்படின்னாவே திரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். இவர் வந்து சொல்லிட்டார், இனிமேல் நாங்கள் அந்த ஒருங்கிணைப்புன்ற விஷயத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து வற்புறுத்தாதீங்க, நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. செங்கோட்டையன் போன்றவளை நாங்கள் பதவி விட்டு நீக்கியிருக்கோம். நாங்கள் அடுத்தது கட்சியை விட்டே கூட நீக்குவாங்க, சொல்ல முடியாது. அதனால் வந்து 2 பேருக்குமே வின்வின் சுச்சுவேஷன் தான். ஆனால் இதில் வின்வின் சுச்சுவேஷன் இருந்து கூட வெளியில் வரும்போது எதுக்கு எடப்பாடி வந்து மூஞ்சியை மூடின்னு வந்தாருன்னு தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வின்வின் சுச்சுவேஷன் தான் வந்திருக்காங்க. அதனால் மூஞ்சியை மூடிட்டு வந்ததுனால எடப்பாடிக்கு ஏதோ ஒரு அவமானம் நேர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது நான் என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்குலாம் வந்து ஐடி விங் தரப்புல விளக்கம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு முகத்தை துடைப்பதற்காக தான் அவர் பயன்படுத்தினாருன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் முகத்தை வந்து மூட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்னா அவர் சந்திக்காத போறது அவருடைய இஷ்டம். அவர் வந்து சந்திச்சும் போகலாம், சந்திக்காமையும் போகலாம். வந்து சந்திச்சுட்டு வந்து நான் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசினேன் தேவருக்கு பாரதத்தை நான் கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், லெட்டர் கொடுத்தேன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து மூஞ்சியை கவர் பண்ணது வந்து ஏதோ ஒரு அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக்கப்பட்ட விட்டதான் முக்கியமான விஷயம். இதில் அமித்ஷாக்கு என்ன விஷயம் என்ன, அவங்களுக்கு வந்து இவங்க விஷயத்தில் ஒற்றுமையை வலியுறுத்தினா கூட அவங்க வந்து இவரை ரொம்ப வற்புறுத்த விரும்பாத காரணம் இல்லை, இவர் இப்படியே வீக்காகவே இருக்கணும்னு நினைக்கிறத வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்காகவே எலெக்ஷன் சந்திக்க எங்களுக்கு கவலை இல்லை. இதனால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களுக்கு தான் அதிகம், எங்களை விட. பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, எங்களுக்கு 29 தான் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் தான் அதிகம். அதனால் நீங்கள் உங்கள் நலனை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எது உங்களுக்கு நல்லதோ அது செய்யுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் அதிமுக விட்டா இப்போ வேற கட்சி கிடையாது அவங்களுக்கு கூட்டணி சேர்றதுக்கு. இப்போ இருக்கிறதுலே 18% ஓட்டோட இருக்கிறது அதிமுக மட்டும்தான் இருக்கு, மற்ற யாரும் கிடையாது. தினகரன் போனாலும் சரி, அது ஓபிஎஸ் போனாலும் சரி, சசிகலா போனாலும் சரி, செங்கோட்டையனே போனாலும் சரி, பெருசா வந்து அவங்களுக்கு வந்து இழப்பு கிடையாது. ஒரு ரொம்ப நெருக்கடி கொடுத்தா திரு எடப்பாடி பழனிசாமி வேறு முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. இவருக்கு ரொம்ப நெருக்கடி, ஏன்னா இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க நினைச்சா இவரை வந்து அவங்க விருப்பப்படி நடக்க வைக்கலாம். அதுக்கான வழிகள்லாம் நிறைய இருக்கு, வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு, பொது வெளியில் நம்ம அதெல்லாம் பேச முடியாது. ஸோ அதனால வந்து வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு, லேட்டஸ்டா நடந்த விஷயங்கள் உட்பட பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டாவே வந்து உங்க விருப்பப்படி நீங்க நடந்துக்கோங்க, ஆனால் நீங்க என்ஷூர் பண்ணுங்க, நம்ம கூட்டணி வெற்றி பெறணும்னு என்ஷூர் பண்ணுங்கன்றதா அவங்க பாயிண்டா இருக்கு. அவங்களுக்கு வேற பார்ட்டி ஏடிஎம்கே விட்டா ஒரு நல்ல பார்ட்டி இப்ப கிடையாது. ஆக்சுவலா அவங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் பண்ணா இவர் அவங்கள விட்டே போயிடுவாரோன்னு ஒரு டவுட் இருக்கு. இவர் அங்க போயிட்டு கடைசி நேரத்தில் விஜயோட ஒரு கான்டாக்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண, முதல்ல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது விட்டு போச்சு, மறுபடியும் ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா இந்த பாஜக கூட்டணியோடு இருந்து நம்ம திமுகவை தோற்கடிக்க முடியாது, இல்லை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சு கடைசி நேரத்தில் பாஜக விட்டு போனாருன்னா பாஜக என்ன பண்ணுவாங்க, அது கூட்டணி ஒன்றும் இல்லாத போயிடும் இல்லையா? அதனால வந்து விஜய் சைடு போயிட்டு வரணும்னு பயம் இருக்கு. விஜயே கூட கடைசி நேரத்தில் டிஎம்கேவை டஃப்பாக எதிர்க்க முடியாதுன்ற போது அவரும் வந்து அதிமுக வந்தால் பரவாயில்ல நினைச்சா 2 பேர் ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பாஜகவுடைய அவங்க ஒரு சந்தேகப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சரி உங்க இஷ்டப்படியே நீங்க நடந்துக்கோங்க, ஆனால் முடிவு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க எடுத்துக்கோங்க, ஆனால் கூட்டணி பலமா இருக்கணும், கூட்டணி வெற்றி வரணும்னு முடிவு பண்ணுங்க. இது பலவீனமா இருந்து போச்சுன்னா இதோட பாதிப்பெல்லாம் உங்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, திரு கோட்டீஸ்வரன், திமுகவுடைய முப்பெரும் விழாவில் முதல்வர் பேசும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததனால தன்னுடைய ஆளுமையை திரு எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். இது அவரை பலவீனப்படுத்துமா திரு எடப்பாடி பழனிசாமியை? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக அண்ணாயிசம், அறிஞர் அண்ணா அவரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசுகிறாங்க, விஜய் அவர்களும் பேசுகிறாங்க. 50 வருஷம் மேலே ஆகிப்போச்சு, இன்னமும் அண்ணா ரெலவெண்ட்டாக இருக்கார் தமிழக அரசியல்ன்றது அது ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு சிறப்பாக பார்க்குறேன். அதை தாண்டி அண்ணாயிசம் வந்து இன்னைக்கு அடமானத்தில் போயிடுச்சு. அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி, அடிமை இசமாக மாறி போச்சு. அடிமை இசமாக எங்கே மாறிச்சுன்னா பாஜக தலைவர்கிட்ட மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குதல் வைக்கிறார். அது ஒருத்தருக்கு எந்த பாயிண்ட் பலவீனமோ அந்த பாயிண்ட்ல திருப்பி அடிக்கணும்னுவாங்க. அது குத்து சண்டையோ மல்யுத்தமோ, எதிரில் இருக்கிற எதிர் போட்டியாளருக்கு வந்து ஒரு பலவீனம் இருக்குமே, ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப தாக்குதல் பண்ணும்போது அவங்களால அந்த வலியை தாங்க முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு பிடிச்ச ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்புன்னு பார்க்கறது பாரதிய ஜனதா கட்சி. ரெய்டுக்கு பயந்து கூட்டணின்றாரு முதல்வர். இல்லை, ரெய்டுக்கு பயந்து கூட்டணி நாங்கள் ஒரு வெளிப்படையாக ஒரு சொல்கிறோங்க, ரெய்டுக்கு பயப்படாத அரசியல் ஆளுமைகளே இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது.
கடந்த காலத்திலேயும் ஊழல் என்பது இருந்தது, இந்த காலத்திலேயும் ஊழல் என்பது இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொன்னீங்கனாலும் குற்றச்சாட்டுகள் தான். அதனால் பாஜகவை எதிர்த்து வெறும் அதிமுக தான் பயப்படுது, திமுகலாம் காலரை வந்து தூக்கி விட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் பதவி வேணுமா, அமைச்சரவை வேணுமான்னு அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. யார் யாரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பயம் இருக்குன்றது என்னோட புரிதல். அதே மாதிரி 2000 ஆண்டா எதிர்க்கிறோம் சொல்லலாம், நீங்க வாயில சொல்லலாம் 2000 ஆண்டா எதிர்க்கிறோம், தூக்கத்துல கூட எதிர்க்கிறோம், கனவுல கூட அவங்கள உள்ள விட மாட்டோம், அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அது வார்த்தை விளையாட்டு. ஆனா வரும்போது திருப்பி பழைய மாதிரி கருப்பு பலூன் விடணும். நான் என்ன பார்க்குறேன்னா, பாஜகவுக்கு அதிமுக வண்டி பயப்படல, இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா கூட்டணி வரைக்கும் அதிமுக போயிருக்கு. கூட்டணி வரலும் போயிருக்குன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்ப பிரியனா அழகா சொன்னாரு, இவங்களை விட்டா அவங்களுக்கு வேற ஆள் இல்லை, அவங்கள விட்டா இவங்களுக்கு வேற ஆள் இல்லை. அதனால இன்னொன்னுங்க, இந்த கூட்டணியில வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி தான் அண்ணாமலையை வந்து தியாகம் செஞ்சாங்கன்னு ஒரு பேசுபொருள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட கை இந்த நிமிஷம் வரலும் ஓங்கி இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கோரிக்கைகள் எதுவுமே வந்து நிறைவேறல சமீப காலமாக. அது சேர்த்துக்கங்கன்னு சொன்னாலும் சரி, ஒன்றுபடும், அது நயினார் வச்சாலும் சரி, அண்ணாமலை வச்சாலும் சரி, அந்த கோரிக்கைகள்லாம் எதுவுமே வரல. இதில் எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா தான் இதில் அதிகமாக கவனமாக இருப்பார். காரணம் என்னன்னா, இந்த கூட்டணியை உருவாக்குனது அவர் தான் சென்னையை வந்து இந்த கூட்டணியை உருவாக்குனார். இந்த கூட்டணியில் எதனா பிசிறு தட்டி ஒருவேளை நம்மளாம் யூகிக்கிற மாதிரி விஜயும் அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா தமிழகத்தில் பிஜேபின்ற ஒரு கட்சிக்கு இதுக்கப்புறம் வேலையே இல்லாமல் போயிடும். 2029 வேலை இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி ஒரு கூட்டணி அமையுதுன்னா திமுகவுக்கு அது நெருக்கடி, இதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து அந்த விமர்சனத்தை பார்த்து தான் விடுவாங்க. எல்லாருக்கும் என்னன்னா, ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க வந்து பலவீனமாக இருந்து அந்த நிலைக்கு போகணும். இப்போ எதிர்கட்சியாக வராங்கன்னா அவங்க வந்து ஒரு 40 சீட்டு 50 சீட்டு தான் வரணும். ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கணும். ஒரு தொங்கு சட்டமன்றம் வராதா, அப்போ தான் வந்து மத்திய அரசு வந்து அதை இயக்க முடியும். அதற்காக அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பாஜக செய்கிறது. அண்ணன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சேதான் கூட்டணியும் வச்சிருக்கிறாங்க அதிமுக. இல்லை, வேற வழி கிடையாது. இப்போ நீங்க வந்து தேர்தல் நேரத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு அரசாங்கத்தோட கைப்பாவையாக இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் இல்லை அமலாக்கத்துறை எல்லாத்தையும் ஏவி விடணும், இல்லை அதை வந்து ஒரு சிலரையே டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து பாஜகவோட கூட்டணி உங்களுக்கு தேவை. பாஜக வாக்கு அரசியலில் பலவீனமாக தெரியும். தேர்தல் வர வர அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அவங்க தாக்குல அங்கே ஆட்சி மாற்றம் நடந்ததா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது எடுபடாது. அதே தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறையோடு நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேட்பாளர் இல்லை அமைச்சர்களை சொத்து குவிப்போ இல்லை சொத்து இருக்கோ விசாரணைக்கு வாங்க, உங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னாமே நீங்கள் வாய்தா வாங்கி கோர்ட்டில் நின்று, அண்ணன் அக்னீஸ்வரனுக்கு நல்லா தெரியும், என்னோட வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், எவ்வளோ நேரம் ஒரு வேட்பாளர் போய் இல்லை ஒரு அமைச்சர் இல்லை முன்னாள் அமைச்சர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை அமலாக்கத்துறைக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரா? கெஜ்ரிவால் அவர்களை விட சிறந்த சண்டை போடுற அளவுக்கு இங்க வந்து தமிழக அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை நான் பார்க்கல. அப்போ திமுக நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பலவீனம் இல்லை, பலத்தை தான் கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுகிறேன். 100% இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வாக்கு அரசியலை தாண்டி பண அரசியல் விளையாடுகின்ற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது அதிமுகவுக்கு கொள்கை ரீதியா இல்ல, தேர்தல் ஆணையம் மூலியமா அமலாக்கத்துறை மூலம் ஒரு பலம். இப்ப உதாரணத்துக்கு, ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட நடத்த அப்படி இருக்கு, நியாயமா இல்ல. என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி நம்ம பேசணும். இது மக்கள் அரசியல் கலந்துருக்குன்னா இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்களுக்கும் சேவை செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க, சின்னம் கேட்குறாரு நாடு முழுவதும். எந்த முகாந்திரத்தில் நீங்கள் கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு தனித்தனியாக ஒவ்வொரு சின்னத்தில் நில்லுங்கன்னு கூட சொல்லலாம் தேர்தல் ஆணையம். இல்லை, கரிசனம் கேட்டு சரி அவர் ஏதோ சின்னம் கேட்குறாரு, கொடுத்து விட்டா நாளை பின்ன நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது சின்னத்தை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியோட அக்கௌண்ட்ஸ், நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி பிளவாகுது, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, மாம்பழம் யாருக்கு சம்பந்தம் யாருக்குன்னுறாங்க, 2 பேரும் கை வச்சு பிச்சா என்ன ஆயிடும், மாம்பழம் பிஞ்சு போயிடும். அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த கண்ணெல்லாம் இருக்குன்னு நிறைய யோசனைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியும். இல்ல யோசனை இல்லைங்க, யதார்த்தமா இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். தேர்தல் ஆணையம் வேலையா கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது. தேர்தல் ஆணையமும் இந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை ஒண்டி தாக்குறீங்க. அதே நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு, அவங்க வீட்டிலலாம் ரைடு போறது இல்லை. அதுவும் இன்னொன்று பேசப்பட்ட செய்தி, கசியப்பட்ட செய்தி. நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகுது. 1/2 மணி நேரம் தனியாக பேசினாங்க அப்படின்றாங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன பேசினாங்கன்றது இந்த நொடி வரலும் அண்ணன் ஒத்துக்கினாரு. நிறைய பேர் பில்டப் கொடுப்பாங்க, அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும், தெரியாதுன்னா தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்போ அந்த சஸ்பென்ஷன் தான் அந்த அரசியலை இன்னும் ஆழமாக்கிறது. அவங்களும் மூச்சு விடல, இவங்களும் மூச்சு விடல. ஆனால் முன்னாடி பேசின கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம்,
இப்போதைக்கு கிளாரிட்டி என்னன்னா செங்கோட்டையன் வச்ச கோரிக்கை நிறைவேற்றம் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது. செங்கோட்டையனுக்கு தான் பாதிப்பு, இதனால அண்ணாமலைக்கு தான் பாதிப்பு. டிடிவி சசிகலா போன்றவர்கள் இன்னைக்கு தேதியில ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தேதியில இப்போதைக்கு ஆஸ் ஆன் டேட் இடம் இல்ல. ஆனா அந்த அரை மணி நேரம் என்ன பேசினாங்க, அமலாக்கத்துறை பத்தி பேசினாங்களா, இல்ல வேற எதனா ரெய்டு வரணுமா, இல்ல வந்து யாரோட போனோம், என்ன வியூகம் அமைச்சாங்க, வாக்காளர்கள் எப்படி கவர், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுதான் எனக்கு சந்தேகத்தை. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது திரு செங்கோட்டையனுக்கு இழப்பு, திரு ஓபிஎஸ்க்கு இழப்பு, திரு டிடிவிக்கு இழப்புங்கிற மாதிரி தெரியும். ஆனா முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே அது கடைசியாக அந்த வெற்றி வந்து சேரப்போகுது, தோல்வி வந்து சேரப்போகுது. அந்த இடத்துல கூட பாஜக மௌனம் காக்கலாம் இல்லையா? எந்த முடிவும் உங்களை பாதிக்க போகுது, அது வெற்றியோ தோல்வியோன்னு கூட அமைதியா இருக்கலாம். நெறியாளர் கரெக்டான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன அவசரம், பொங்கல் அப்போ நான் முடிவு பண்ணிக்கிறேன், இல்ல அதிமுக வந்து கூட்டணி உங்க கூட கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோட ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க, இல்ல ரெண்டு பேருமே வேணாம், வெறும் சசிகலா அவங்கள ஒண்டி சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து ஒரு 10 சீட்டு 10 வேட்பாளர் நீங்க போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் வேணாம்னா இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, மொத்தமா சசிகலா அவர்கள் முடிச்சு விட்டுருவாங்க. ஓபிஎஸ்க்கும் அதுக்கப்புறம் வேலை இருக்காது, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வேலை இருக்காது. சசிகலா அவர்களால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைத்தவர்கள். ஏன்னா தெரியும் என்ன ஏதுன்றது. அதனால ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஜய்ன்ற கார்டும் ஓபன்ல இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இப்ப இந்த பிரச்சனையை வச்சுட்டு நீங்க மக்களை சந்திக்காம இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நெருக்கத்துல போய் மக்கள் கிட்ட மக்கள் பிரச்சனை பேசும்போது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. அதான் அண்ணா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தார், மக்கள் கிட்ட போங்கன்னாரு. அதை வந்து அவர் ஃபர்ஸ்டே முடிச்சுக்கிறார். இந்த சிக்கலை மேபி லேட்டர்ல பண்ணலாம். இன்னொன்னு, நம்மள எல்லாரும் விடையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இந்த பதவியில அதிக ஆசை இருக்கும் நான் நம்புறேன். ஆமா, முக்கியத்துவம். ஏன்னா அதனாலதான் மற்றவங்க எல்லாம் அமைதியா இருந்த போது கூட இவர் பிரச்சாரத்துக்கே போயிட்டார். இப்ப கிட்டத்தட்ட அவர் வந்து 150 தொகுதிக்கு மேல போயிருக்காரு. அப்படின்னா 60% சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80 லட்சம் பேரை பார்த்திருப்பார். கூட்டத்திலேயோ இல்ல சந்து முனைகளிலேயோ இல்ல பொதுக்கூட்டம் பேசின இடத்துலயோ இல்ல இந்த வாகனம் போனதுல. இப்ப இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இல்ல அதை கூட விட்டுருங்க, தொண்டர்களை எழுச்சிப்படுத்தணும். இந்த பிரச்சனையெல்லாம் நான் டிசம்பர்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திரு ஜீவா, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலமாக மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துட்டாரு, அதையெல்லாம் நாங்க வந்து மீட்டு தரப்போறோம், ஓரணியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்லாம் சொல்லி முதல்வர் திரு ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறாரு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது 100% தேர்தல் அடிப்படையில் அதிமுகவுக்கு பலம் தரப்போகுது அப்படின்னா திமுகவுடைய கணக்கு அங்க அவங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லையா? அதிமுகவோடு பாஜகவை சேர்த்து பேசி அவங்கள வந்து டிஃபேம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, அது எடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லையா எலெக்ஷன் வந்தா? இல்லை, இப்போ தேர்தல் நேரத்தில் பாஜகவுடன் கூட்டுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு எதிர்மறை பார்வையாக தான் இருக்கு. இந்த சூழல்ல 98-99 இருந்த மாதிரி கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு பாஜகவுக்கு வந்து எதிர்மறை கிடையாது. இப்போ கடுமையான எதிர்வினை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியா முழுவதும் தமிழ்நாடுங்கிற மாநிலம் தான் பாஜகவுக்கு எதிர்மறையா இருக்கு. இந்த நேரத்தில் திமுக இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு அரசியலை பண்றாங்க. இவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, பாஜகவின் கைப்பாவையாவே மாறிட்டாங்க, அமித்ஷா கழகமா மாறிடுச்சு, அண்ணாவை மறந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களே ஆகா கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டினாலே போதுங்கிறது திமுகவுக்கு ரொம்ப எளிமையான பிரச்சாரம். இதை ஏற்படுத்தி தந்தது அதிமுக தான். சார், முதல்ல இவங்க கட்சி பிரச்சனைக்கு எதுக்கு சார் இவங்க வந்து அமித்ஷாட்ட போகணும்? செங்கோட்டையன் போறாரு, எடப்பாடி அவர்கள் போறாரு, கேட்டா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா பட்டம்னு, இதுக்கு எதுக்கு அங்க போகணும்? இந்த நேரம் மறுக்கலையே அவங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கலையே. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு குறித்து அவர் வெளிப்படையா தானே ஒத்துக்கிறாரு. கடந்த 4 வருடங்களாக அவங்க ஆட்சியை தொடர்வதற்கு எப்படிலாம் உதவி செய்தார்கள்ங்கிறத அவர் ஒத்துக்கதானே செய்யறாரு. இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருப்பதோ நட்புல இருப்பதோ உறவுல இருப்பதுங்கிறது வேற. இவங்க கட்சியில யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு டெல்லி தீர்மானிப்பதுங்கிறது நமக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அது வந்து ரொம்ப பின்னடைவு, அவமானமான விஷயம் இல்லையா? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி. அப்ப வாஜ்பாய் தமிழ்நாட்டுக்கு எப்படி அவமானது? தமிழ்நாட்டுக்கு எப்படி? கண்டிப்பா தேசிய கட்சி. இன்னைக்கு அண்ணாருடைய பிறந்தநாள் 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு பெரியாருடைய பிறந்தநாள். இன்னைக்கு தேசியத்தை விரட்டிய பிதாமகன் தான் அண்ணாவினுடைய பேரே. இன்னைக்கு வரையும் அவர் போட்ட மூக்குப்பிடியில இருமல் வந்து தும்முனவங்க தேசிய கட்சியில இங்க வர முடியலையே. இங்க இந்துத்துவா கட்சி எங்க வர முடியும்? முதல் மாநிலம் இதானே, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தேசிய கட்சி இல்லாத ஒரு மாநில கட்சி இங்க தானே. கேரளால கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய கட்சிங்கிற அடையாளத்தோட தானே வந்தது. ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் பேசிட்டு வந்தது தமிழ்நாடு தானே, 67 தானே. இன்னைக்கு வரையும் காங்கிரஸால இங்க வர முடியலையே. ஸ்தாபன காங்கிரஸ் வர முடியல, ஜனசங்கம் வர முடியல, சுதந்திரா கட்சி, தேசியம்னு பேசின யாருமே இங்க வர முடியல. மாநில உரிமைகள் பேசின கட்சிகள், அதுவும் அன்னைக்கு மாநில உரிமை பேசினாலே பிரிவினைவாதி.
தனித்தமிழ்நாடு கேட்கறாங்க, திராவிட நாடு கேட்கறாங்க, பிரிவினைவாதிகள் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த காலத்துல அண்ணா பேசி கொண்டு வந்தார். அந்த பேரில் இருக்கின்ற ஒரு கட்சி இல்ல, ஒரு தேசிய கட்சி அதிமுகவுக்கு, அதுவும் மத்தியில ஆளக்கூடிய கட்சி பலமா இருக்கோ அப்படின்னு திமுக அதுவும் நினைக்குதா? இல்ல அப்படி அவங்க நினைக்கல. ஏங்க இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இதே அதிமுக தான் வாஜ்பாயை 13 மாதங்கள் நான் தூங்கல, என்னை தூங்க விடல, ஜெயலலிதா என்னை தூங்க விடல, இன்னைக்கு நைட் நான் நிம்மதியா தூங்குறேன், என் ஆட்சியை ஒரு வகையா அந்த அம்மா கவுத்துருச்சு, எப்பா இன்னைக்கு நான் தூங்க போறேன்ப்பான்னு வாஜ்பாயை அலற விட்டது இதே அதிமுக தான். இந்த அதிமுக தான் 98 99 எல்லாருக்கும் தெரியும் கடற்கரையில. ஆமா, வாஜ்பாயை பண்ணது அவங்க தான். யஸ்வந்த் சிங்கால இருந்து பெர்னாண்டஸ்ல இருந்து சார் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் போயஸ் தோட்டத்துல ஜெயலலிதாமையுடைய கால் சீட்டு கிடைக்கணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணி உள்ள இல்லையே. இல்ல ஜீவா, இன்னைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கி இருக்கு. அவரு ஒன்றிணைக்க முடியாதுன்னா ஒன்றிணைக்க முடியாதுங்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்டாலும் இவர் எத்தனை தொகுதிகள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அத்தனை தொகுதிகளை தான் கொடுக்க போறாரு. விவகாரத்துல இருக்கு. அதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எடப்பாடியும் பிரச்சனைனா அமித்ஷா தான் போறாரு, செங்கோட்டையனும் பிரச்சனை தான் அமித்ஷா தான் போறாரு, டிடிவி தினகரனும் எடப்பாடியை தான் அவர் எதிர்க்கிறார் ஒழிய அமித்ஷாவையும் மோடியும் பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணல. ஓபிஎஸ் கூட அவங்கள பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி தான் இது பண்றாரு ஒழிய இப்போ வரையும் பாஜகவின் கொள்கைகளையோ கட்சியோ எதிர்க்க தயாரா இல்ல. அப்ப டோட்டலா அதிமுகக்குள்ள பிரச்சனை இருக்கு, பாஜக கூட்டணிக்குள்ள தான் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ சண்டைகள் போயிட்டு இருக்காங்க. இது பாஜக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்லையா? இது எப்படி அதிமுக வெற்றி ஆகும்? அவங்களுக்கு என்ன பலவீனம் நீங்க நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேக்கு கூட்டணியாக என்ன பலவீனம் வந்துற போது நினைக்கிறீங்க? கூட்டணியா அவங்க இருப்பது பலவீனம் அப்படிங்கறத விட நீங்க கவனிக்க வேண்டியது இங்க இடி தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் பாஜக வச்சிருக்குங்கிற அந்த விஷயம் தான். வேற ஒண்ணும் இல்ல. 2016 ஜெயலலிதாமையார் இருந்த போது கடைசி தேர்தலே அப்பாவும் வெற்றி பெற்றாரு. ஆனா வெற்றி பெற்றதா அறிவிச்சது இன்பதுரை. கடைசி வரையும் கவுண்டிங் வரவே இல்லை. அதுவும் அவ்வளவு பெரிய செல்வாக்கான ஒரு அப்பா ஒரு சாதாரண கேண்டிடேட். ஏன்னா டிஎம்கேல நின்று அவங்களாம் தோத்தே போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பாவு மாதிரி நபர். அவர் திமுக காரர் மட்டும் இல்ல, தனியா நின்று சுயேட்சையாவே ராதாபுரத்துல வெற்றி பெற்றவர் அவர். அவரையே ஒரு கடைசி வரை ரிசல்ட் வர. அப்ப தேர்தல் ஆணையம் இன்பதுரைக்கு சாதகமா செயல்பட்டுச்சு, நீதிமன்றம் வெற்றி அந்த ரிசல்ட் அறிவிக்காம காலம் தாழ்ந்துச்சு. நம்ம கண்ணுக்கு எதிரே நடந்த கொடூரம் அது. தேர்தல் ஆணையம் நம்ம கண்ணுக்கு எதிரே நடந்துச்சு. அப்பாவும் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் ஜெயிச்சிட்டேன், ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மனிதர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் என்ன கட்சிங்கிறத மறந்துருங்க, அது ஒரு அநியாயம் இல்லையா? இதெல்லாம் யாரால் சாத்தியமானது? இப்போ சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், இது எல்லாம் அவங்க கையில் வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அந்த தினகரன் கேஸா ஓபிஎஸ் கேஸ்ன்னு நினைக்கிறேன், அதுல சபாநாயகர் முடிவு எடுக்கலாமா வேணாமாங்கிறதுல கர்நாடகாவில் வேற ஒரு முன்னுதாரணத்தை ஃபாலோ பண்றாங்க. எல்லாம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நல்லா தெரியும். அப்ப நம்ம எல்லாருமே விவாதிச்சோம். இங்க தமிழ்நாட்டில் வேற மாதிரி முடிவு சொல்றாங்க. ஏன் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் குறித்து அவங்க என்ன முடிவு எடுக்க சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் எடப்பாடி ஓப்பனா சொல்றாரு, பாஜக எங்களை காப்பாத்தும். 2021 அவங்க பாஜகவோட தான் கூட்டணி வச்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாஜக மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைச்சிருந்தா அவங்க அப்ப உதவி செஞ்சிருக்க முடியாதா? சரி, பாஜகவோட கூட்டணி வச்சா நமக்கு தொடர் வெற்றி கிடைக்கும்னு திரு எடப்பாடி பழனிசாமி நம்பி இருந்தாருன்னா அதற்கப்புறம் அவர் 24 அவர் கூட்டணியை வச்சிருந்திருக்க மாட்டாரா? பாஜக வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிற இடத்துலயும் திரு எடப்பாடி பழனிசாமி அது உண்மையிலே எடப்பாடி நீங்க சொல்ற மாதிரி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், டிடிவியை சேருங்கன்னு சொல்லும்போது சேர்க்கல. 50 தொகுதிகள் 60 தொகுதிகள்னு கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு அள்ளி கொடுத்தல பாஜக. டிடிவியை சேர்க்க கூடாதுங்கிறதும் ஓபிஎஸ் சேர்க்க கூடாதுங்கிறதும் தனிப்பட்ட முறையில் அவருடைய அதிகாரத்துக்கு ஏற்படுகின்ற திருப்பி கீரல் விழக்கூடாதுன்னு நினைச்சார். ஏன்னா இன்னும் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் இபிஎஸ் இருக்கட்டும், நயினா நாகேந்திரா இருக்கட்டும், இவங்க ஓபிஎஸ் எல்லாருமே. இப்ப அவருக்கு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் ஹைப்பர் லோக்கல் பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை. எப்படி சசிகலா முகத்தை பார்க்கறது, எப்படி டிடிவி தினகரன் முகத்தை பார்க்கறது? அந்த நேரத்தில் அவர் வெற்றியெல்லாம் பார்க்கல, கட்சி நம்ம கைக்குள்ள இருந்தா போதும்னு பார்த்துக்கிட்டார். ஆமையா நான் கொங்கு மண்டல கட்சி தான், ஆமையா கவுண்டர் சமுதாய கட்சி தான், அப்படியாவது கட்சியும் சின்னமும் ரெட்டலை மட்டும் என்கிட்ட இருந்துகிட்டா போதும், எனக்கு கட்சி பறந்துபட்ட அளவுல தெக்கெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு அவர் கிட்டத்தட்ட வந்துட்டார். வெற்றி கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கட்சியாவது என் பக்கம் வேணும். டிடிவியும் ஓபிஎஸ் சேர்ந்தா என் கட்சி முழுமையா என் பக்கம் வராது. இந்த முறை எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் திரு கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லோரையும் விட, பேசுகிற எல்லோரையும் விட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம். முதல்வர் பொறுப்பும் முக்கியமாக நினைக்கிறார், பொதுச் செயலாளர் பொறுப்பையும் முக்கியமானதாக நினைக்கிற போது அவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு? ஒன்றிணைக்க வேண்டாம் ஆனா வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு எப்படி அவர் பாஜகவுடைய தலைமையை போய் அவர் அணுக முடியும்? வெற்றி பெறணுங்கிறது எடப்பாடியோட நோக்கமே இல்லை. அவருக்கு அந்த மேற்கு மண்டலத்துல அவர் மெயின்டைன் ஆனா போதும் மட்டும்தாங்க நினைக்கிறாரு. பாஜகவுக்கும் அதிமுக வெற்றி பெறணும் நோக்கம் கிடையாது. அவர்களுக்கு இப்போதைக்கு இங்க ஒரு திராவிட கட்சி அழியணும், அதிமுகவை அழியணும்,
அதிமுகவோட ஒரு தேசிய கட்சி பாஜக இங்க வீரியமா இருக்குங்கிற முடிவுக்கு வரணும். அவங்க எதிர்பார்க்கறது மினிமம் 65 சீட்டாவது இந்த முறை நம்ம வாங்கிடணுங்கிறதும், குறிப்பா கோவில் இருக்கிற பகுதிகள் ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கங்கிற மாதிரியான பகுதிகள், இது எல்லாமே அதிமுக சாதகமான பகுதிகள். அதையெல்லாம் கேட்டு வாங்கணும். எப்படி வட இந்தியாவில் கடவுள், கோவில், மதம்ங்கிறத வைத்து ஒரு அரசியலை செஞ்சோமோ அதை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு அதுதான் உங்களுக்கு திட்டமே ஒழிய வெற்றி பெறணும், இந்த முறை ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுலாம் பாஜகவுக்கும் அந்த எண்ணம் இல்லை, எடப்பாடிக்கும் அந்த எண்ணம் இல்லை. பிரியன் சார், 2019 தேர்தல்கள்ல இருந்து பாஜகவுடன் கூட்டணி வச்ச அதிமுகவை திமுக விமர்சனம் செஞ்சிருக்கு. பாஜகவோட கூட்டணி வைக்காத அதிமுகவை அது நாடகம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கு. கூட்டணி வச்ச போதும் விமர்சிச்சிருக்கிறாங்க, வைக்காத போதும் விமர்சனம் செய்திருக்கிறாங்க. இந்த முறை மீண்டும் அவங்க கூட்டணி வைத்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு இந்த முறை 26 தேர்தலையும் எடுபடும் நினைக்கிறாங்களா? 19ல இருந்து அவங்களுக்கு எடுபட்ட மாதிரி இல்லை, அதாவது வந்து அதோட திமுகவுக்கு அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வர்றதுக்கு காரணம் பாஜகவுடைய மத்திய அரசு செய்கிற விஷயங்கள் தான். ஆக்சுவலாக அவங்க எப்படி நிதி கொடுக்காத இருக்கிறது போன்ற விஷயங்கள், கவர்னர் மூலமாக கொடுக்குற குறைச்சல்கள், பல விஷயங்கள், அப்புறம் வந்து மொழியை திணிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு விரோதமான அதிகாரத்தை பிடுங்குற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் திமுக கூட்டணி அணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. வேற எந்த பல கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த விஷயத்தில் பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஒரு புள்ளியில் இருக்காங்க. அங்கே வந்து இந்தியா கூட்டணி ஆல் இந்தியா லெவலில் மோடியை அகற்றணும் அப்படின்றது அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது பாஜகவோட நீங்கள் கூட்டணி சேரும்பொழுது அந்த லயபிலிட்டி முழுக்க அந்த கட்சிக்கு வருது, அதிமுகவுக்கு வருது. அதனால வந்து பாஜகவோட அந்த லயபிலிட்டியை கேரி பண்ணுறதுனால அது கேபி முனுசாமி கூட ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொன்னார், நாங்கள் எதுக்கு பாஜகவை தோல்ல சுமக்கணும், தம்பிதுரையோ கேபி முனுசாமியோ சொன்னாங்க. அதனால வந்து அந்த லயபிலிட்டி வர்றதுனால அவங்க தோக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வாக்குகளை இழப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்க நாங்கள் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிகமான வாக்குகள் பெற்றோம் அதெல்லாம் சொல்லலாம். பட் அப்போ வந்து நீங்கள் டிடிவி, ஓபிஎஸ் எல்லாருமே கூட இருந்தாங்க, மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட இருந்தது நம்ம பார்த்தோம், பாமகவும் கூட இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம முழுக்க நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா 23 தொகுதிகளில் போட்டி போட்டு தான் அந்த 11% அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 19ல் வந்து 5 தொகுதிகளில் போட்டு 5.2% தான் வாங்கினாங்க. ஸோ தொகுதிகள் அதிகமாச்சுன்னா அப்படி ஆச்சு. ஸோ அதனால் பாஜக எதிர்ப்பு, பாஜக மத்திய அரசு நடந்து கொள்கிற விதம் இருக்குல்ல, அதனால இங்கே வந்து பாஜகவோட கூட்டணி சேர எந்த ஒரு கட்சிக்குமே அந்த லயபிலிட்டி வந்து சேருது. அது திமுகவுக்கு ஒரு வெற்றியை வாய்ப்பா இருக்கு. அக்னிஷன் சார், இது தெரிஞ்சே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் நஷ்டம் இருக்கும், சில பாதிப்புகள், இழப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே தான் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. வேறு வழி இல்லைங்கிறதையும் கோட்டீஸ்வரன் சொன்னார். அதிமுகவுக்கு பாஜக தான், பாஜகவுக்கு அதிமுக தான். ஆனா மீண்டும் மீண்டும் திமுக இதை கட்டமைக்கிறாங்கல்ல, பாஜக எதிர்ப்பை இங்க கட்டமைச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது, தேர்தல் வெற்றியாக மாறப்போகுது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய 117வது பிறந்தநாள் விழாவை இது பண்ணிட்டு தான் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியை வாழ்த்து சொல்றது தான் போனாங்க. அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்த்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியும் பார்த்துட்டு வர்றாரு. ஏன் பார்த்துட்டு வர்றாரு? கட்சி பிரச்சனைக்காக போல அவங்க. இல்லை இல்லை, அதுதான் சார், கட்சி பிரச்சனைக்காக. அந்த கட்சியில பிரச்சனையே இல்லையே. இல்ல, நீங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சி 69க்கு பிறகு அது கலைஞரிசமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி எங்க கட்சியில பிரச்சனை வரும்? அண்ணா இசத்துக்கு முன்னாடியே கலைஞரிசம் வந்துருச்சு. அண்ணா அததான் சொன்னேன். அததான் நல்ல கேள்வியை கேட்டார். 69க்கு பிறகு எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு பாருங்களேன், அக்னீஸ்வரன் பேசுறோம்னே பதட்டம் ஜீவச்சகாப்தனுக்கு வருது. 69 கலைஞர் சொன்னா அப்ப எம்ஜிஆர் அங்க தான இருக்காரு, கலைஞர் ஏத்துக்கிட்டு தான இருக்காரு. புரிஞ்சுக்கங்கன்ற. சரி, முடிக்கட்டும் சார், முடிக்கட்டும். அண்ணா இறந்ததற்கு பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்தாரா, கலைஞர் வந்தாரா? சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆதரிச்சார் கலைஞரை, ஆதரிக்க வச்சாங்க. ரைட்டா? நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்சலின் தான் தம்பி வா தலைமையேற்கவான்னு அண்ணா நினைத்தார். ஆனால் எம்ஜிஆரை கையில் வைத்துக் கொண்டு யார் முதலமைச்சர் நாற்காலி எது பண்ணதுன்றது தெரியும். அதனால கலைஞரிசம் சொல்ல வரேன். ஆகையால அண்ணா திமுக வந்து அந்த பாத்தீங்களா மக்கள் உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் பேசும்போது அமைதி காக்க வேண்டிய நான் பேசும்போது எல்லோருக்கும் கொதிக்குது அப்படின்னா உண்மை அதுதான். ஒண்ணு இல்ல, சரியான மெசேஜ். உண்மை கொதிக்கத்தான் செய்யும். வரலாறு ஃபேக்சுவலா சொல்லும்போது கவனமா சொல்லணும். அது கரெக்ட் தான். அதே மாதிரி தான் சொல்றதுக்கு அண்ணாயிசம்
அண்ணாயிசம் கலைஞரிசம் நல்லா இருக்கும். ஃபேக்சுவலாவும் பொருந்தி போகும். அண்ணாயிசம் அப்படிங்கிறது அது ஒருபோதும் அமித்ஷாயிசம் அப்புறம் வந்து நீங்க எல்லா இசம்லாம் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து அரசியல் செய்வதற்கு அது ஒரு லாபகரமாக இருக்கும். ஆனால் மக்கள் அதை வெறுக்கிறார்கள். என்னப்பா 365 நாளும் இதேதானா உங்களுக்கு? ஆகவே இங்க நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள். இதுல 2 விஷயம் சார். தமிழ்நாட்டுல நாம நிர்வாகத்தை பத்தியோ வளர்ச்சியை பத்தியோ ஒன்னும் கவலைப்படுறதில்ல. இல்ல நாங்க அப்படி எப்பொழுது பார்த்தாலும் மக்களை அதிகமா 100 விழுக்காடு தான் அரசியல் படுத்தணும். தமிழ்நாட்டு மக்களை நாம 200% அரசியல் படுத்திட்டோம். இல்ல திரு ஸ்டாலினுடைய பேச்சிலேயே நான் இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, நாங்க திட்டங்கள் மூலமா தான் பதில் சொல்றோனே அவர் சொல்றார். திட்டங்கள் மூலமா அல்லது அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது மூலமா? ரெண்டுமா தான். ரெண்டாவது ரொம்ப மோசமான ஜனநாயகம். ஆகவே இங்க நண்பர் சொல்லும் போது சொன்னார், ஏதாவது இதுக்காகத்தான், அதாவது தேர்தல் ஆணையம் அந்த அதெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரே விதமாவே நீங்க முடிவெடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் கேட்கிறேன், அது அதிமுகவில் இருந்து ஒருத்தர் கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அப்படின்றத உலகம் ஏத்துக்கிறாது. ஏன்னா நீங்க எங்களை மாதிரி நீங்களும் மாறிடுங்க, அப்ப சமமாயிரும்ல, யாருமே கேட்க முடியாதுல்ல. ஆகவே இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், எல்லோருமே ஒருத்தரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியாத காரணத்தினால் விமர்சிச்சுட்டே இருக்கீங்க. அப்படித்தானே? உட்கட்சி பிரச்சனைகளுக்காக அதை ஏன் திரும்ப திரும்ப அசை போட்டு பாஜகவுடைய தேசிய தலைமையை போய் பார்க்கணும், முரண்படுகிறவரும் போய் பார்க்கிறாரு, கட்சியுடைய பொதுச் செயலாளரும் போய் பார்க்கிறாரு. ஏன் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் போய் இதை பார்க்கிறாரு? அவர் கட்சி பிரச்சனை தானே, அவர் தானே முடிவெடுக்கணும் அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. பார்த்தவர்கள் 2 பேர். ஒன்னு திரு அமித்ஷா அவர்கள், தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 பேரும் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா? அல்லது ஏதாவது முகநூல் ட்விட்டர் இதுல ஏதாவது போட்டாங்களா? சொல்லியிருக்காரு, முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கேட்பதற்காக நான் சந்திப்பு நடத்தினேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது சார்ந்தான விவாதம் நடத்துகிறோம். இல்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு வெவ்வேறு விதமா சிந்தனை குதிரையை தட்டி விட்டு இங்க இருந்து அலாஸ்கா ஆப்பிரிக்கா வரைக்கும் போய்கிட்டு இருக்குதுன்னா உங்கள் நோக்கம் அதை அப்படி சிதைக்க வேண்டும். பாத்தீங்களா, பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாங்க பாத்தீங்களா, இவங்க அங்க போறாங்க. இல்ல சார், அதைத்தான் வலுவாக திமுக இந்த தேர்தலுக்கு பயன்படுத்த நினைக்குது. நம்ம இதை கடந்து போறதும் இதற்கு விளக்கம் கொடுக்கறதும் உங்களுடைய கடமை. அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா முதல்வர் பேசி இருக்கிற பேச்சு கட்சியுடைய முப்பெரும் விழாவில் பேசுறாரு. இதற்கு போராடவில்லை என்றால் எதற்கு போராடுவது? தலைமுறையாக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்து பெற்று தந்த உரிமைகள் யாவும் நம் கண்முன்னே பறிபோவதை அனுமதிக்கலாமா? பாஜகவை நாம் இப்போது தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அன்று தமிழ்நாடு மொழிப்போர் நடத்தி எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றியதோ அப்படி இன்று உரிமைப்போர் நடத்தி நாட்டை காக்க வேண்டிய வரலாற்று கடமை ஏற்பட்டுள்ளது. இப்போது இந்த போரை நாம் செய்யாவிட்டால் நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அவர் கேட்கிறார். பாஜகவை எதிர்த்து போராடணும், இதுதான் சரியான தருணம், குழந்தைங்களுக்கு நாம அமைதியான ஒரு மாநிலத்தை பரிசளிக்கணும்லாம் ஒரு முதல்வர் பேசும்போது நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அப்ப இந்த உரிமைகள் குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்கிற கேள்விகளை தான் எதிர்கொள்ளணும். அதை தவிர்க்க முடியாத அந்த திமுக கூட்டணி வைத்திருக்கிற போதெல்லாம் அந்த உரிமையெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனை இல்லன்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இல்ல. ஏன்னா மக்கள் மறந்துருப்பாங்கல்ல, இப்பதானே அதிமுக கூட்டணி வச்சிருக்கு, இதை ஊதி பெருசாக்குனா தானே நாம அடுத்து வெற்றி பெற முடியும். மக்கள் இதை ரசிக்கவில்லை. இல்ல அத 98, 99 காலகட்டங்களோடு இப்போ ஒப்பிட வேண்டியது இல்ல, அந்த காலகட்டம் வேறன்றதையும் சொன்னாங்க இல்லையா, பேசும்போது சொன்னாங்க. அதை பேசுவதற்கு நல்ல இனிமையாகத்தான் சார் இருக்கும். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் அவர் செய்ததை யாரு, திரு எடப்பாடி அதிமுக அரசாங்கம்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஆனால் அவர் செய்த ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க பெண்களுக்கு இலவசமா போக்குவரத்து பயணம் கொடுத்த, இதைத்தானே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு? சட்டமன்ற தேர்தல் அதை மக்கள் முகம் சுளிக்கிறார்கள், ஆனால் இதை ஏற்கவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இங்க நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இதெல்லாம் இதுக்காகத்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முந்தைய காங்கிரஸோட கூட்டணி வைத்த போது ஈழத்தை அழிக்கிறதுக்காகத்தான் கூட்டணி வச்சிருந்தாங்களா? தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் நுழைய முடியாது. இதே மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தா யாரெல்லாம் இதனால நம்ம வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நடக்காம போயிடும். இல்ல பாஜகனால அவர் பலம் தான் அதிமுகவுக்குங்கிறத கோட்டீஸ்வரன் சொன்னார். தேர்தல் ரீதியாக
அதிமுகவுக்கு பலம் தான். கொள்கை அடிப்படையில பலமோ பலம் இல்லையோ, நான் ஒன்னை சொல்லுகிறேன். தேர்தல் ரீதியாக அதிமுகவுக்கு பலங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாரு. பாரதிய அதான் தேர்தல் ரீதியாக கரெக்ட். அவர் சொன்ன சரி, அது ஒரு யதார்த்தமான பார்வையை பதிவு செஞ்சார். நான் கேட்கிறேன், அதிமுகவினால் தேசிய கட்சிக்கு பலமா அல்லது தேசிய கட்சியினால் அதிமுகவுக்கு பலமா? தேசிய கட்சினால் அதிமுகவுக்கு பலம் தேர்தல் ரீதியாக அவங்க மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால. அது என்ன ஆதாரம் இருக்கிறது? அதான் சொன்னாரு, தேர்தல் ஆணையம், இடி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே. ரைட். அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாம தமிழக அரசு அவர்களோட தொடர்பிலே இல்லையா? எந்த விதமானதிலும் அப்படி தூரமா தேர்தலுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களா? வெறுப்பு அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க, வேற எதுக்குமே பயன்படுத்தல. கரெக்டா? இல்ல சார், அது இல்ல சார். கூட்டணி வச்சீங்கன்னா உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு தானே பாஜக நோக்கமா இருக்கும். வேற டீலிங்லாம் நீங்க இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம், இது விவாதத்துக்கு வச்சுக்குவோம், வாதத்துக்கு வச்சுக்குவோம். நீங்க எலெக்ஷன்ல யார ஜெயிக்கணும்னு நினைக்கும்? திமுக ஜெயிக்கணும்னு நினைக்குமா பாஜக? அதிமுக ஜெயிக்கணும். 5 ஆண்டு காலமும் நாம பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை பத்தியே இந்த 5 வருஷம் நம்ம ஓட்டிட்டோமே. தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சிக்கு யாரும் பேச மாட்டேங்கிறமே. இல்ல சார், முரண்பாடான முடிவுகள் அதிமுக தானே எடுத்து. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் குறைவு? 11.19 growth rate. growth rate 11.19. இந்தியாவிலேயே முதலாவது growth rate. சொல்லுங்க, அதுக்கு மறுத்து சொல்லுங்க ஏதாவது. மறுத்து சொல்லுங்க. அவர் சொன்னது 11.19% growth rate. அதான் நானும் சொல்றேன் சார். நீங்க சொன்னதை நானும் சொல்றேன். மறுங்க. கடன்ல 5 லட்சம் கோடி இருக்கட்டும். ஒட்டுமொத்த இந்தியா 28 மாநிலத்துக்கு வாங்கினது எவ்வளவு? ஒரு மாநிலம் 4.5 ஆண்டுகள் வாங்கினது எவ்வளவு? அதை சொல்லுங்க. பேசி முடிக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், அடக்குமுறைக்கு நோயின்றி, திணிப்பிற்கு நோயின்றி, அடிமைத்தனத்திற்கெல்லாம் நோயின்றி, இறுதியில பாஜகவுக்கு நோயின்றி அப்படின்னு முதல்வர் பேசுறார். பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுனா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு அவர் சொல்லும்போது, இதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் அதிமுகவுக்கு தானே, பாதிப்பு பாஜகவுக்கு இல்லை தானே? தேர்தல் எப்படி போகுன்றதை நான் ஒரு பத்திரிகையாளராக கணிக்கிறேன்னா, இதனோட சொந்த கருத்து தான். பாஜக வந்துடும் இவங்க அதே கட்டமைப்பு, அதே சிலபஸ், அதில் மாற்றம் கிடையாது. அண்ணன் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம், பல தேர்தல் அதுதான். பல தேர்தல் அது பாஜகக்கு எதிர்ப்பு ஓட்டு இங்கே இருக்குது. திடீர்னு ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது 10 சீட்டு வாங்கிக்கோங்க போதும், நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் தாமரைனா இங்கே ஜெயிக்க முடியாது, ரெட்டலை தான் 190 180 சீட்டில் ரெட்டலை சின்னம் நின்று காட்டியிருக்கு. வேற எந்த கட்சியும் இப்போ சமீபமாக நிற்கல. நின்றுட்டு நீங்கள் பிஜேபி பேசிகிட்டு இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டு இங்கே குறை இல்லையா? குடும்ப அரசியல், இன்னொன்று சொல்கிறேங்க, குடும்ப அரசியல் அதிமுகவோட ஒரு பிரதான பேசுபொருள். அது அவங்களுக்கு நிறைய தேர்தலில் வேலை செஞ்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பாஜக எதிர்ப்பு வேலை செய்தோ அதே மாதிரி குடும்ப அரசியல், குடும்பமாக அரசியல் பண்ணுறது அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. ஜெயலலிதா பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அதை கடந்து போயிடும், அதை நோட் பண்ணோம். குடும்ப அரசியல் ஒரு பிரச்சனையே இல்லை, ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை. சரி ரைட், இதை கூட தள்ளி போட்டுரும். கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரிலாம் மக்கள் என்ன அமித்ஷாவை எங்களுக்கு பிடிக்காது அதனால நாங்கள் சந்தோஷமாக கட்டணும்னு கட்டிட்டு இருக்காங்களா? மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும். நான் போய் கேட்குறேன், அந்த எதிர்ப்பு இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. பிஜேபியோட மேலே இருக்க கோபம் பெருசா இல்லை மக்கள் பாதிப்பு பெருசா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணும். அதை இங்கே உட்காந்து சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்ப்புன்ற ஒத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னொன்று யோசிச்சு கடந்து போகிறாங்க. என்னன்னா, பாஜகன்ற ஒரு பொதி சுமை வைத்து கொண்டு 10 வருஷம் ஆட்சியிலேருந்து 75 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. பொதுவாக எதிர்கட்சியை நீங்கள் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோதான் அடிக்க முடியும். இல்லை அவங்க மீது வழக்குப்பட்டு பதிவுப்பட்டு இப்போது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்குது தமிழக அரசியல், ரைட்டுங்களா? இவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர் மீது வழக்கு பதியப்பட்டு இதில் ஊழல் அதில் ஊழல் சொல்லிட்டு, இல்லை டெண்டரில் முறைகேடு, இந்த நேரம் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரை கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திருக்கலாம்ல, ஏன் செய்யலை? அதே கான்ட்ராக்டர் இன்னைக்கு இருக்கிறவங்க, நான் அன்னைக்கும் சொன்னேன் அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு அன்னைக்கும் பதிவு பண்ணேன். இன்னைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளராக அதை நான் பதிவு பண்ணுவேன். ஏன் செய்யலைன்னு நினைக்கிறீங்க? ஏன் செய்யலைன்னா அது அவங்க தான் விளக்கம் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை, தங்கமணிக்கு பிரச்சனை இருக்கு, வேலுமணிக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த கான்ட்ராக்டர்காரர்கள் எத்தனை பேரை பிளாக் லிஸ்ட் பண்ணி கேபி பார்க்கில் கட்டடம் கட்டினாங்க. ஆட்சி வந்த உடனே இந்த ஊழல்னு நாங்கள் போய் தட்டி பார்த்தாங்க. அந்த படமே ஒன்று எடுத்தாங்க. அதை வச்சு இன்னி வரையிலும் அந்த மீது நடவடிக்கை எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் மக்கள் கடந்து போயிட்டு எங்களுக்கு அமித்ஷா பிடிக்காதுப்பா, அதனால நாங்கள் உங்களுக்கு ஏதாப்பா திருப்பி ஓட்டு போடுவோம்னா அந்த அரசியலை என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னொன்று, தொழிலாளி பிரச்சனைக்கு எவ்வளோ இருக்கு. துப்புரவு தொழிலாளி என்ன தப்பு பண்ணாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு போராடுறாங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதா? இதெல்லாம் பேசு பொருள் இல்லை. உள்ளாட்சியில் அங்கங்கே ஊழல் நடக்குது, கவுன்சிலர்களால கெட்ட பேர் வருது, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது எல்லாமே அமித்ஷா மோடிஜி அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில எல்லாத்தையுமே மறைச்சிடலாமா? ஜீவா, பாஜக எதிர்ப்புங்கிறத இந்த பக்கம் வச்சா, இந்த பக்கம் அரசு மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கு. இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா, பாஜக எதிர்ப்பை மட்டும் திமுக தீவிரப்படுத்துது,
மக்கள் மீதான அதிருப்தி குறித்து எந்த விதமான கவலையும் கொள்ளலைன்னா மக்கள் எதை பார்த்து வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில்? அல்ல, அவர் ஒரு முக்கியமான புள்ளி தான். நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பா இது சட்டமன்றத்தில் எதிரொலிக்க தான் செய்யும். ஆனா இந்த எதிரொலிப்புங்கிறது ஜெயலலிதா ஆட்சியில் அந்த பிரச்சனை இருக்கு, கலைஞர் இருக்கிறாரு, கலைஞர் ஆட்சியில் அந்த பிரச்சனை வந்துருச்சு, அடுத்து ஜெயலலிதாக்குன்னு ஓட்டு போட்டாங்க. இப்ப நான் கேட்பது, சரி ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, இவர் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் அட்ரஸ் பண்றோம், பத்திரிகையாளராக பாக்குறோம், கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப யார் இருக்கா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்ப இந்த ஸ்டாலின் ஆட்சி, இந்த டிஎம்கே ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி பாப்பா, அந்த ஆல்டர்னேட்டிவ் இடத்துக்கு எடப்பாடி வந்துட்டாரா? அதுதான் பிரச்சனை. மைனர் பார்ட்னர் தானே கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா. ஜெயலலிதா சரியில்லை, கலைஞர் ஆட்சியில பிரச்சனை, ஜெயலலிதா மாறி மாறி வந்ததுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவுதான். அந்த இடத்தை எடப்பாடி இப்ப பெற்று விட்டாரா? இப்ப இவங்க சொல்ற கூடாது, அதான் இவங்க நோக்கம் கூடாது இல்ல. நான் இயல்பாவே எந்த இடத்தை யாருன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனால் ஏன் அப்படி பொசிஷன் பண்ண கூடாது? ஏன் கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கலைஞர் ஜெயலலிதா எல்லோருடைய அடையாளம் உங்களுக்கு வந்து டெல்லியை எதிர்ப்பது தான். டெல்லியை எதிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல். அதைத்தான் அதிமுக இருந்தே முன்னுதாரணம் சொன்னேன். நான் டிஎம்கே சொல்ல. ஜெயலலிதா அம்மையார் டெல்லியை என்னப்பா, மன்மோகன் சிங் என்ன பாடுபடுத்தினாங்க, வாஜ்பாயை என்ன பாடுபடுத்தினாங்க. எனக்கு கூட்டணி வச்சிருக்காங்க, சங்கராச்சாரியர் கைதுப்போ அத்வானிட்டு இருந்து போன் வந்தப்போ போன் எடுத்து கீழவின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த அளவுக்கு டெல்லியை மிரட்டினவங்க, எம்ஜிஆரை விட பல மடங்கு டெல்லியை மிரட்டினவங்க. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மாநில அரசு இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனால் இதற்கு மடைமாற்றும் விதமாக, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பார்க்கின்ற ஜெயலலிதா அங்க இல்ல அப்படிங்கறதா உண்மை. பாஜகவை திரு ஸ்டாலின் மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்திருந்தா நீங்க ரெண்டு பேரையும் பொசிஷன் பண்ணுவீங்க. முழுமையால இருக்காங்க. உங்களுக்கு இப்ப லாய்ட்ஸ் ரோட்டுடைய பிரச்சனையை அவங்க அசவா ரோட்ல போய் தானங்க தீக்குறாங்க. இல்ல ஜீவா, அதுல என்னன்னா பாஜகங்கிற ஒரு தேசிய கட்சியை, மத்தியில ஆளக்கூடிய கட்சியை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா நீங்க ரெண்டு ஏன் பொசிஷன் பண்ணிட கூடாது? இல்ல யாருக்குங்க, நீங்க திரு ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, ஆனா கூட்டணியில வச்சிருந்தாலும் தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு பாஜக. வேணா இல்ல நீங்க ஒரு கடந்த சுற்றுல அந்த இதை கரெக்டா அவர்கிட்ட கேட்டீங்க. அதிமுக பாஜக கூட்டணியா யாருக்கு லாபம்? கண்டிப்பா பாஜக தமிழ்நாட்டில் பெறுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அதிமுக இழப்பதற்கு நிறைய இருக்கு, அதை இழந்துகிட்டு இருக்கு. அதுதான் முக்கியம். அப்ப இப்படி இப்ப இந்த ஸ்டாலினுடைய இந்த தலைமையின் மீது வரக்கூடிய விமர்சனத்துக்கு மக்கள்கிட்ட வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல, அது எடப்பாடியா இருக்க வாய்ப்பு இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன இல்ல, பாக்குற நேயர்களுக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கு, ஆனா அப்பர் ஹேண்ட் யார் எடுத்திருக்கா? திமுக எடுத்திருக்கு. ஆமா. பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு, ஆனா அப்பர் ஹேண்ட் யார் எடுத்திருக்கா? அதிமுக எடுத்திருக்குன்னா திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி தானே. அப்படிதானே பொசிஷன் பண்ணலையே, எடுக்கல. ஏங்க இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இவங்க 60 சீட்டு 70 சீட்டு கேட்டு நிர்பந்தம் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி, எங்க கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு ஒரு தேசிய கட்சி சொல்லிட்டாலே மாநில கட்சி எங்க அவுட்டுங்க. இது 80ல திமுகவுக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் நடந்தது. இவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, அமைச்சரவை சிஎம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை திரு ஸ்டாலினுக்கு நிகராக பொசிஷன் பண்ண மாட்டேன்றாரு திரு ஜீவாங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் அவர்கிட்ட கேட்டேன். நீங்க தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஆனா யார் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இங்க பாஜக இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணியில. நீங்க ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்ப்பது 50% என்றால், மாநிலத்தின் வருவாயை பெருக்கி மக்களுக்கு தேவையான திட்டங்களை இவர்கள் எல்லோரும் செய்தார்கள், அதனால் நிக்கிறாங்க. அது ஒண்ணு. இது விட்டுருவோம். இப்ப முந்து சுற்றுல பேசுகிற போது சொன்னாங்க, ஐயா அப்பாவு இல்ல சார், மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு சொன்னார். ஐயா அப்பாவு ஐயா வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு. அப்போ திரு IS இன்பதுரை மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கு தொடுத்தார். வழக்குல நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சிசிடிவி பதிவுகள் அழிஞ்சு விட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, நிலுவையில் இருக்கு. அதனால சார் இல்ல சார், அழிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால அதுல மறு எண்ணிக்கை, அந்த வாக்குப்பதிவு மறு எண்ணிக்கை நடத்தினாங்க. அதுல திரு இன்பதுரை வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அந்த வழக்கை நாம நிறைய வாய்தாக்கள் வாங்கினோம், அதனால் வந்தது. அது ஒண்ணு. இப்போ அண்மையில நடந்தது சொல்லிடுறேன். இது தேர்தல் ஆணையம் சார், பொறுங்க சார், ஒவ்வொருக்கும் கவுண்டர் கொடுத்தோன்னு யாருமே பேச முடியாது. இது முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன். இது மத்திய அமைதியா இருந்துட்டு போனோம், ஒரு பார்வையாளரா இருந்துட்டு போயிருந்த அக்னீஸ்வரன், அதுதானே உங்கள் விருப்பம். இப்ப என்ன சொல்றேன்னா, மத்திய தேர்தல் ஆணையத்தை சொன்னாங்க. ஆனால் மாநிலத்தில் இப்ப மாநில தேர்தல் ஆணையம் உசிலம்பட்டியில
அந்த சேர்மனை இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அவங்க நீக்கிட்டாங்க. மாநில தேர்தல் ஆணையம் நீக்கியதை உயர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த உத்தரவை பெற்று நேற்று பதவி ஏத்திருக்கிறாங்க. அப்ப மாநில தேர்தல் ஆணையம் செஞ்சா உங்களுக்கு மகுடம். என்ன சார் இது? தேர்தல் ஆணையம் குறித்து பேசினது கோட்டீஸ்வரன். சரி, நம்ம அதை கடந்துருவோம். இல்ல இல்ல சொன்னதுக்கு அப்புறம் டிகோட் பண்ணேன். இல்ல இல்ல சார், அப்பா ஐயாவை பத்தி ஐஎஸ் இன்பதுரையை பத்தி பேசினது இவர் சார் ஜீவசகாப்தன். அப்போ தேர்தல் ஆணையத்தை வந்து பாயிண்ட் அது இல்ல. நம்ம அது எப்படி ஒரே அவர் நீங்க விளக்கம் சொல்லுவதற்கு கொடுத்துட்டீங்களே, மக்கள்கிட்ட தவறா தகவல் சொல்லக்கூடாது. நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. நீங்க பொசிஷனே பண்ண மாட்டேன்றாங்க. ஆல்டர்னேட்டா திரு ஸ்டாலின் நான் கேக்குறேன். சரி சார், சரி சார், பொசிஷன் நான் கேக்குறேன் சார். நான் கேக்குறேன், நீங்க பொசிஷன் பண்ற அளவுக்கு 7.5% மாத்தினீங்களா? அல்லது 75 ஆண்டு காலம் கண்டிகை நீர்த்தேக்கம் ஒண்ணு இத்தனை அரசாங்கம் இருந்துச்சு செய்யலையே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தாரே, நீங்க ஏதாவது ஒரு நீர்த்தேக்கம் செஞ்சீங்களா? கொண்டு வந்தீங்களா? இல்லையே. அவ்வளவு எடப்பாடி பழனிசாமி 1000 வந்து கால்நடை பூங்கா 1000 ஏக்கர் பண்ணாரு. இல்லப்பா அத்திக்கடை அவினாசி திட்டம் திமுக செஞ்சிச்சுப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. கேட்டா நாங்க பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பேருந்து இடைவேளைக்கு பிறகு இதைத்தானே சொல்றீங்க. மக்கள் ரசிக்கல இதை. ஓகே, பேசும் திரு பிரியன். அதிமுக திமுக இந்த இருதுருவ அரசியல் தான் இதுவரைக்கும் இருந்தது. திரு ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி பொசிஷனே பண்ணல அப்படின்னா அதுல ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப அப்படிதான் இருக்கா? ஒரே நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மாநிலங்களே இல்லாம பண்ணிடுவாங்க சொன்னார் இல்லையா, அது உண்மை. கோல்வால்கர் எழுதிட்டு போயிருக்காரு. யூனிட்டரி ரூல் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு. டெல்லியிலேருந்து ஆளணும்னு சொல்றாரு. எல்லா மாநிலங்களையும் டெல்லியிலேருந்து ஆளணுன்றார். அந்த யூனிட்டரி ரூல் கொண்டு வரதான் அவங்க நோக்கம். அதுதான் வந்து ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொன்று வந்து ஆங்கிலத்தை எடுக்கணும், ஹிந்தி அந்த இடத்துல வைக்கணும், ஹிந்தியை எடுக்கணும், அவங்க சான்ஸ்கிரிட்டை வைக்கணும்னு கோல்வால்கர் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயப்படுறதெல்லாம் உண்மை. அதனால் பாஜகவை பூச்சாண்டி காமிச்சு ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே பாஜக இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கொள்கையே அதுதான். ஸோ இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த இதுக்கு வரேன். அதாவது அவர் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிட்டாரா எடப்பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி தன்னை முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ண எலெக்ஷன்ஸில் அவர் தோற்று போனார். ஆக்சுவலாக தொடர்ந்து ஒரு தோல்விகளை சந்திச்சிருக்கிறது. ஒரு எலெக்ஷன்ல தோற்று போனார். அவர் சிஎம் வந்த விஷயத்துல அவர் எலெக்ட் ஆகி வரல. அவர் வந்து நாமினேட் பண்ணப்பட்டார். சோ என்னைக்கு அவர் சிஎம் கேண்டிடேட்டா வந்து அவர் வின் பண்றாரோ, வின் பண்ணி சிஎம் மாறாரோ, அன்னைக்கு அவர் தன்னை பொசிஷன் பண்ணிப்பார். அதனால இன்னைக்கு வரை அவர் பொசிஷன் பண்ணிக்கல. ஜெயிச்சாதான் பொசிஷன். அப்ப செல்வாக்கு அப்பதான் வரும். ஆக்சுவலா செல்வாக்கு இருக்குன்னு அப்பதான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஸ்டாலின் வந்து 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. அதனால அவர் தன்னை வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டார். அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவரு ப்ரோ இன்கம்பன்சி அவங்க கொண்டு வருவாங்க, அதை வச்சு ஓட்டு வாங்க. கடந்த 10 ஆண்டுகளா தோத்துட்டு வந்திருக்காங்க. ப்ரோ இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு, அதை வச்சு ஓட்டு வாங்கிப்பாங்க. இவங்க ஆன்டி இன்கம்பன்சி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவர் அந்த ப்ரோ இன்கம்பன்சி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு எதிரான ஒரு லீடர் இங்க தமிழ்நாட்டில் இப்ப இருக்காங்கன்னா இல்ல, யாருமே இல்ல. ஏன்னா யாருமே தேர்தலில் வந்து வெற்றியை காமிக்காது இருக்காங்க. ஓகே, கோட்டீஸ்வரன் பதில் சொல்லிருங்க. அதுக்கு அதான் சார், பாஜக அமித்ஷா பிரச்சனை இருக்கு. அண்ணன் பிரியன் சார் சொல்றது உண்மைதான். மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு கட்சி அந்த தேர்தல ஜெயிச்சா முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி ஜெயிச்சாதான் திரு ஸ்டாலினுக்கு நிகராக தன்னை பொசிஷன் பண்ண முடியும். அது இல்லங்க, ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா இப்ப சொல்றேன் பாருங்க, அமித்ஷா இவர் போய் பார்க்க மாட்டாரு, அமித்ஷா இங்க வர சொல்லுவாரு. இல்ல கோட்டி, இல்ல சார் நீங்க சொன்னதுல தான் நான் சொல்றேன். ஒருவேளை இல்ல அதாவது இல்ல இப்போதைக்கு பொசிஷன் ஆல்டர்னேட்னு திரு ஜீவா வச்சாரு. அது வந்து நான் எங்க போறேன்னா, அது மக்கள் முடிவு பண்ண வேண்டிய இடம். ரைட்டா? மக்களுக்கு இருக்கு. இல்ல முடிவு பண்ணா அவருக்கு வெற்றி இந்த முறை. அது மக்களோடது. நான் வந்து ஒரு பத்திரிகையாளரா அவருக்கு அந்த தகுதி இருக்கா, தராதரம் இருக்கா, அது நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாநில சுயாட்சி யாருமே பிஜேபி பேரை கேட்டாங்கன்னா நடு ரோடு வந்துருவாங்க. அது அண்ணா போட்ட விதை. அதுக்கு எதிராக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் பிரச்சனை ஒரே ஒரு 30 செகண்ட்ல பேசுறேன். 16 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தருவாங்கன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா? அதே மாதிரி வந்து ஆசிரியர்கள் அன்றாடம் போராட்டம் இருக்கு, துப்புரவு தொழிலாளி அன்றாடம் போராட்டம் இருக்கு. இவங்கெல்லாம் கொத்தா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திமுக கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. இப்போ போய் அவங்களை கேட்டு பாருங்க, அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியம், லாக்அப் டெத் எதுவுமே நடக்கலையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே இல்லையா? இதெல்லாம் நம்ம அப்படியே எல்லாத்துக்கும் பூரா அமித்ஷா தான் காரணம் அப்படின்னு. அதாவதுங்க, அமித்ஷா அவர்களால அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா, திமுகவுக்கு ஒரு சில திட்டங்களால ஒரு சில பிரச்சனைகளால பாதிப்பு இருக்கு. அதை மக்கள் பார்த்துட்டு எதுல பெரிய பாதிப்பு அவங்க ஓட்டு போட போறாங்க. 2011 கொளத்தூர் வந்து சைதை துரைசாமி வந்து திரு மு க ஸ்டாலின் மேல போட்ட வழக்கு இதுக்கு நான் மறுப்பு சொல்லணும். உச்சநீதிமன்றத்துல இன்னும் இருக்கு. அது வரும்போது ஐயா அப்பா ஐயா வழக்கு தீர்ப்பு வரும் சார். அப்பா விஷயமே ஃபேக்சுவலா தப்பு சார். நான் மறுப்பு சொல்ல முடியாது. 2011 கொளத்தூர் தொகுதி சைதை துரைசாமி வழக்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. சரி, அது வரும்போது இது வரும். அனைத்து உங்களுக்கும் நன்றி. நேர்பட பேசுங்க. பிரதான கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?